வெல்கம் டு பாப்பூஸ் கிராமத்து சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பரான சைடிஷ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 லவங்கம் எடுத்து வச்சுக்கலாம். இண்டக்ஷனில் குக்கர் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் கூட எடுத்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு போட்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்து பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அது கூட தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வாங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உள்ள. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட ஆட் பண்ண பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க. 1/2 கைப்பிடி அளவு தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் தண்ணி நிறையாவே ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு மல்லித்தலை தூவி விட்டுக்கலாம். 3 to 4 விசில் வந்தோடனையும் ஆஃப் பண்ணிடலாம். வாசம் சூப்பராக இருக்குங்க. மல்லித்தலை தூவி விட்டுறலாம். சுட சுட சப்பாத்திக்கு இந்த குருமாவை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அடடா, எவ்வளோ டேஸ்ட்டு. வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.